ஜன்னல் ஓரத்தில் தூங்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக தூங்கக்கூடாதுன்னு. நான் வந்து இதில் என்ன இருக்கும், ஜன்னல் ஓரத்தில் தூங்கினா சோ வாட் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு குரானில், ஒவ்வொரு இவங்களும் ஃபாலோ பண்ணுற விஷயம். ஜன்னல் ஓரத்தில் தூங்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக தூங்கக்கூடாதுன்னு. இதில் என்ன இருக்கும், ஜன்னல் ஓரத்தில் தூங்கினா சோ வாட் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, காலைல பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்மளுக்கு டேரெக்டாக வருமா, சீக்கிரமாக ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும் ஒன்று. இன்னொன்று, ஜன்னலை திறந்து வச்சு தூங்குவோமா, அப்போ வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வாடை காற்று பட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த காலத்தில் வந்து ஃபேன் ஏசி கிடையாது இல்லையா, ஸோ அவங்க ஜன்னல் திறந்து வச்சு தூங்குவாங்க டேரெக்டாக. அப்புறமா இன்னொன்று ராபரி. இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி மெஷர்ஸை பார்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே. அதே மாதிரி இப்போ வாசல் நேராகவும் தூங்கக்கூடாதுன்றது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்காம, இப்போ ஜன்னலோரம் என்னோட பெட் இருக்குது, என் வீட்டில் காட் இருக்குன்னா இன்னைக்கு தள்ளி போட்டுடலாம். 10 இயர்ஸ்க்கு மேலே மினிமம் 8 hours தூங்கணும். உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா, ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க. தே ஸ்லீப் less than 5 hours per day. 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாகவே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, தூங்கினா தான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க. ஹைட் ரொம்ப முக்கியம், தூங்கணும். அதனால தான் மோஸ்ட்லி நீங்கள் பாருங்களேன், நல்லா தூங்குறவங்க ஹைட்டாக இருப்பாங்க, தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும். ஆனால் அவங்க தூங்காதல ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. எறும்பை விட வேகமாக வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த சன்லைட் நைட் வந்து இந்த குண்டு பல்பு இந்த பிரச்சனைலாம் சொன்னல, என் பிள்ளைக்கு தூக்கமே வரலன்னு சொன்னல. என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் LED லைட்ஸு, அதிலே தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம், அதிலே தான் படிக்கிறோம், அதிலே தான் வேலை பார்க்குறோம், அதிலே தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தூக்கம் வரல. என் குழந்தை நல்லா தூங்கணும். காலையில் 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட் பார்க்குற மாதிரி டைரெக்ஷனில் பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு, இல்லை முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவையை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன்லைட்டை அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பராக தூக்கம் வரும்.